நமது வல்லம் பெருமாற்றை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இதே தெய்வம் அம்மா அவர்கள் அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த பொழுது தமிழகம் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற மக்கள் விரோத இந்த ஆட்சியாளர்கள் இது அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி என்று கூறிக்கொண்டு நமது தமிழக மக்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வருத்தமிக்க ஒரு விஷயமாகும். காரணம், மதுக்கடைகளை நீதிமன்றம் மூட சொன்னால் நெடுஞ்சாலைகளில் இருக்கின்ற நீதி மதுக்கடைகளை மூட சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் உடனே உச்ச நீதிமன்றத்தின் கதவை போய் தட்டுகிறார்கள். அதுபோல மணல் கொள்ளையை தடுப்பதற்காக, இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஆற்றிலே மக்களின் பயன்பாட்டிற்காக மணலை அணுகிறேன் என்று கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தடை போட்டால் அடுத்த நாள் காலையே டெல்லி சென்று உச்ச நீதிமன்றத்தின் கதவை இந்த அரசாங்கம் கைது தட்டுகிறது. ஆனால் நமது காவிரி டெல்டா பகுதியிலே கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பயிர்கள் கருகின்ற நிலைமை ஏற்பட்டு விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் கடந்த மாதம் கவர்னர் உரையின் போது அவர்கள் தெரிவித்திருந்த கருத்திலே தஞ்சை மாவட்ட பகுதியிலே நீரை சேமித்து வைப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் என்று பொய்யான தகவலை அவர்கள் தந்திருந்த பொழுது சட்டமன்றத்திலே கவர்னர் உரையிலே பேச வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது சபாநாயகர் 10ஆம் தேதி இரவு வரை நாளை காலை மதியம் நீங்கள் பேசலாம் என்று சொன்ன தகவல் தந்தவர் திடீரென்று அடுத்த நாள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் சுயேட்சை பேச முடியாது என்றார். நான் அவரிடம் கேட்டது, நீங்கள் நேற்று இரவு வரை எனது உதவியாளரிடம் நாளை மதியம் பேசலாம் என்று சொன்னவர் திடீரென்று இப்படி பல்டி அடிப்பதன் காரணம் என்று கேட்ட பொழுது அவருக்கு பதில் இல்லை. அதனால் நான் சட்டசபையை விட்டு வெளியேறி அன்றைக்கு பத்திரிகையாளர்களை 11ஆம் தேதி ஜனவரி சந்தித்த பொழுது சொன்னேன், இந்த கவர்னர் உரையிலே உள்ள குறைகளை எல்லாம் கூறுகின்ற பொழுது தஞ்சை மாவட்டத்திலே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, பயிர்கள் கருகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது என்று நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கசாமி அவர்கள் அதை என்னை சட்டமன்றத்திலே பேச சொன்னார். காரணம், அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடிய காரணத்தினால் இதே சபாநாயகர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாளிலே நிச்சயம் நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு வரும். அவர் மீண்டும் சட்டமன்றத்திற்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருவார். நமது அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்கள் இதை நீங்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்து உடனடியாக காவிரி நீர் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க நீங்கள் பேசுங்கள் என்றார். ஆனால் சட்டமன்றத்திலே நான் பேச அனுமதிக்கப்படாத காரணத்தினால் நான் வெளியிலே தொலைக்காட்சியையும் பத்திரிகையாளரையும் சந்தித்த பொழுது இந்த அரசாங்கத்திலே தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக கடைமடை பகுதியிலே நீர் இல்லாத காரணத்தினால் பயிர்கள் கருகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, உடனே நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி நீர் பெறுவதற்கான வழியை பாருங்கள் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு மேலாக சும்மா இருந்துவிட்டு திடீரென்று முன்னாள் பொதுப்படைத்துறை அமைச்சராக இருந்த நமது நடிகர் பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென்று சொல்கிறார், நாங்கள் கர்நாடக முதல்வரை சந்திக்க நேரம் கட்டியிருக்கிறோம் என்றெல்லாம் கதை விடுகிறார். கர்நாடக முதலமைச்சர் எப்படி நமக்கு நேரம் தருவார்? அவர்கள் எப்படி நமக்கு தண்ணீர் திறந்து விடுவார்கள்? கொடுக்க வேண்டிய தண்ணீரை, மீதி இருக்கின்ற தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்றால் நாம் உச்ச நீதிமன்றத்தை அணுகிதானே பெற முடியும். உச்ச நீதிமன்றம் சென்றால் அங்கே டெல்லியில் இருக்கிற இவர்கள் முதலாளிகள் இவர்கள் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற பயத்தினால் கர்நாடகாவிலே வர்ற ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால்
உச்ச நீதிமன்றத்தை நமது தமிழக அரசு நாடுகின்ற பொழுது அங்கே உச்ச நீதிமன்றம் உடனே மத்திய அரசாங்கத்தை நீங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டிய நீரை பெற்றுத்தார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அது பாஜகவிற்கு தேர்தலிலே கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்கிற பயத்தினால் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் நாங்கள் சித்தாராமையாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் என்று அவர்கள் நம்மிடம் கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை, குறிப்பாக நமது டெல்டா விவசாய பெருங்குடி மக்களை ஏதோ ஏமாளிகள் போல அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் ஏமாளிகள் ஆனார்கள் என்பதை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நமக்கெல்லாம் வெட்டவெளிச்சமாக்கி இருக்கிறார்கள். காரணம் 90% தொண்டர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் நம்மோடு இருக்கின்ற பொழுதும் புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பொழுது அதன் சட்டத்திட்ட விதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் தாண்டி தொண்டர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பொதுச் செயலாளராக தொடர முடியும். அவர்கள் சம்மதத்துடன் தான் சின்னங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை இவர்கள் மறந்துவிட்டு தேர்தல் ஆணையத்திலே உங்களுக்கு தெரியும் அவர்கள் அபிடவிட் எல்லாம் எப்படி பதிவு செய்தார்கள் என்று. அவர்கள் குறுக்கு வழியிலே சின்னத்தை பெற்று வந்தார்கள். தமிழக மக்களை எல்லாம் சின்னம் இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக கட்டி காத்த வெற்றி சின்னம் இரட்டையில இருக்கிறது. நாம் எப்படியும் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்று தேர்தலுக்கு வந்த பொழுது அங்கு இரட்டையிலை பற்றி மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்பதை கண்டு பயந்த மந்திரிகள் இவர்கள் முதல்வர் உட்பட 33 பேரும் அன்றைக்கு அங்கே தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்த பொழுது மக்களிடம் எதிர்ப்பு இருந்த காரணத்தினால் அவர்கள் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று வாக்காளர்களுக்கு ஏழை எளிய மக்கள் தானே, தொழிலாளர் மக்கள் தானே என்று 2 லட்சம் மக்களுக்கு அவர்கள் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று வீட்டு வீடாக சென்று கொடுத்தோம். ஒவ்வொரு வீட்டிலும் 5-6 வாக்காளர்கள் இருக்கின்ற வேளையிலும் 30,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்த நிலையிலும் அவர்கள் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இது அம்மாவர்களை ஏமாற்றி சம்பாதித்த நமது பணம் தானே நமதிடம் திரும்பி வருகின்றது என்கிற மனதிலே வைத்துக் கொண்டு தேர்தலிலே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் வாரிசுகள் நாம் தான் என்பதை நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் தான் உண்மையான அம்மாவின் வாரிசுகள் என்பதை அவர்களுக்கு புரிகின்ற விதமாக மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நம்மை வெற்றி பெற செய்தார்கள். அங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உதயசூரியன் டெபாசிட் இழந்தது. இரட்டையிலையும் டெபாசிட் இழந்திருக்க வேண்டும். தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று இவர்கள் 150 கோடி ரூபாய் செலவு செய்து 10,000 ரூபாய் டெபாசிட்டை திருப்பி பெற்றிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இல்லை என்றால் அவர்களும் டெபாசிட் போயிருக்க வேண்டிய நிலைமைதான் அங்கு இருந்தது. எப்படியோ காவல்துறை உதவியோடு தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு அவர்கள் அங்கே பணப்பட்டுவாடா செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நேரத்திலும் நமது தமிழகத்தில் பொது தேர்தல் வர இருக்கிறது. அதிலே இவர்கள் என்னதான் இரட்டையிலையை காமித்து மோடி மஸ்தான் வேலை செய்தாலும் நிச்சயம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களிடமிருந்து இரட்டையிலையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே நமது குக்கர் சின்னத்திலே அவர்கள் வாக்களித்து நம்மை இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சோழமண்டலம் நீர் இல்லாமல் காவிரி தண்ணீர் திறந்து விடாமல் அது மாத்திரமல்ல மழையும் பொய்த்து விட்டதால் இங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி ONGC போன்ற நிறுவனங்கள் இங்கே வாயு எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், கறி எடுக்கிறேன், பைப்பு பதிக்கிறேன் என்றெல்லாம் இங்கே மக்களை விவசாயிகளை வாட்டி வருகிறார்கள். மீத்தேன் வாயு எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன் என்றெல்லாம் நம்மை பெட்ரோலியம் எடுக்கிறேன் என்றெல்லாம் நம்ம விவசாய பெருங்குடி மக்களை இவர்கள் எவ்வளவு பாடுபடுத்துகிறார்கள் என்பது தெரியும். அம்மாவர்கள் இருந்தவரை அந்த திட்டங்களை தமிழகத்திலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள்
எதையும் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு எந்த ஒரு திட்டம் என்றாலும் அதை அவர்கள் பட்டுக்கம்பளம் விரித்து இங்கே அவர்கள் அதை அனுமதிக்கின்ற காரணத்தினால் நமது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் தூர்வாருகிறேன் என்று பணத்தை எல்லாம் கஜானாவை தான் தூர்வாரி இருக்கிறார்களே தவிர நமது பகுதியில் உள்ள ஏரிகள் குளங்களை தூர்வாரி இருந்தால் காவிரி நீரை நாம் கடலுக்கு செல்ல விடாமல், அதுவும் கர்நாடகா அங்கே உபரியாக மழை பெய்த பொழுது இருக்கின்ற உபரி நீரை திறந்து விடுகின்ற பொழுது தேக்கி வைத்தாலே நாம் பகுதி விவசாயம் செழிக்கும், நமது பகுதியிலே நிலத்தடி நீர் பெருகும் என்பது தெரிந்திருந்தும் இவர்கள் தூர்வாருகிறேன் என்ற பெயரிலே கஜானாவை காலி செய்ததுதான், கஜானாவை தூர்வாரியதுதான் மிச்சம். இன்றைக்கு அரசாங்கத்திடம் நிதி இல்லை, அதனால்தான் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கனத்த இதயத்தோடு ஏற்றுகிறேன் என்று நீலி கண்ணீர் வலிக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு பேருந்து கட்டணம் ஏழை எளிய மக்களை பேருந்துகளிலே பயணம் செய்பவர்கள் தினமும் தமிழகத்திலே 2 கோடி பேர், அவர்கள் யார்? பணக்காரர்கள் காரிலே செல்வார்கள், ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்கள் தான் பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அது மக்களை பாதிக்காத வகையிலே அவர்களால் தாங்கக்கூடிய அளவிலே பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பழனிசாமியின் அரசாங்கம் திடீரென்று ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல மக்களை தாக்குகின்ற விதமாக 60% மேல் பஸ் கட்டணத்தை உயர்த்திவிட்டு கண் துடைப்பாக ஒரு பைசாக்களை குறைத்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் மத்திய அரசுக்கு கைகட்டி வாய்ப்பூர்த்தி சேவம் செய்வர்கள், மத்திய அரசாங்கத்தின் ஒரு கிளை அரசாங்கமாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் நினைத்திருந்தால் மத்திய அரசாங்கத்திடம் பேசி டீசலுக்கான சுங்க வரியை குறையுங்கள் என்று கேட்டிருந்து விலக்கு பெற்றிருந்தால் நிச்சயம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருக்க தேவையில்லை. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் நிதி இல்லை என்று கூறி போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்கள் மின்சார ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் செய்யாமல் நிதி இல்லை என்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு 100% சம்பள உயர்வு செய்த எங்கிருந்து பணம் என்றது என்பதை மக்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனேயே எனது சம்பளம் பழைய சம்பளமே போதும், எனக்கு நீங்கள் உயர்த்தி தருகிற 1 லட்சம் ரூபாய் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டேன். எதற்காக சொல்கின்றேன் என்றால், இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 100 பேரை கையில் வைத்திருந்தால் போதும், 7 கோடி மக்களை பற்றி கவலை இல்லை. 100 சட்டமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்தி விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அது நடக்காது. விரைவிலே நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பு வரும். அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட மீண்டும் தேர்தலை நாம் கொண்டு வருவோம். அதற்காகத்தான் உங்களை இங்கே சந்தித்து நான் வாக்குகளை கேட்க வந்திருக்கின்றேன். இப்பொழுது கூட நான் கருந்தட்டாங்குடியிலே பேசிவிட்டு வந்த பொழுது தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களும் என்னிடம் பழனிசாமி திடீரென்று அறிவித்திருக்கிறார், வருகிற திங்கட்கிழமை 12ஆம் தேதி அம்மாவின் படத்தை சட்டசபையில் திறக்க இருக்கிறார்களே, நீங்கள் செல்வீர்களா என்று. எனக்கே நான் அப்பொழுது சுற்றுப்பயணத்திருந்தால் அவர்கள் சொன்ன செய்தி அப்பொழுதுதான் கேட்டேன். இங்கே நான் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் வரக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் திடீரென்று அறிவித்திருக்கிறார்கள் போல் என்று சொன்னேன். இன்றைக்கு சனிக்கிழமை அறிவித்துவிட்டு திங்கட்கிழமை அவசரமாக அம்மாவின் திருவுருவப் படத்தை அங்கே சட்டசபையில் திறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்றது, எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்கூட்டியே தெரிவித்து இவ்வளவு அவசர கோலத்திலே இன்றைக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அறிவித்துவிட்டு திங்கட்கிழமை திறக்கிறேன் என்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன? 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ ஒருவேளை நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கிலே தீர்ப்பு வந்து விட்டால் ஆட்சி தொடராது என்கிற பயமா, அல்லது இதை ஒரு சடங்காக அம்மாவின் ஆட்சி என்று பொய் சொல்லிக் கொண்டு அம்மாவின் வீட்டிலே வருமான வரித்துறை நுழைந்த பொழுது அங்கே அம்மாவின் ஓராண்டு நிறைவு தவசத்தை கூட செய்ய முடியாமல் இவர்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தவர்கள் திடீரென்று சனிக்கிழமை இன்றைக்கு 10ஆம் தேதி மாலை அறிவித்துவிட்டு
திங்கட்கிழமை அம்மாவின் திருவுருவப்படத்தை சட்டமன்றத்திலே துறக்கிறேன் என்று கூறுவது உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது. இதை முன்பே அறிவித்தால் தானே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே வந்து அடைய முடியும். வேண்டுமென்றால் அவர்கள் தினகரன் அங்கே வந்துவிடக் கூடாது. தினகரன் வந்துவிட்டால் அவர்கள் சட்டமன்றத்தில் என்னை பார்த்தாலே அவர்களுக்கு நெளிய தொடங்குகிறார்கள். காரணம், அவர்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு முதல்வராக இருக்க முடியும். ஆனால் பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார்கள். பன்னீர்செல்வம் சரியில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு இருக்கிற கூவத்தூர் பழனிசாமியை முதல்வராக்கினார்கள். கூவத்தூர் பழனிசாமி உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்திலேயே அவர் எப்படி நம்மை துரோகம் செய்தார் என்று. ஆனால் என்னை எப்படியாவது சட்டமன்றத்திற்கு வரவிடாமல் அங்கே ஆர்கே நகரிலே தடுத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டார்கள். 150 கோடி ரூபாய் செலவு செய்தும் அதையெல்லாம் தாண்டி மக்கள் என்னை அனுப்பிவிட்டார்கள். அங்கே சட்டமன்றத்தில் என்னை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்னை பார்ப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அதனால்தான் திங்கட்கிழமை வருகிற 12ஆம் தேதி அம்மா அவர்களின் படத்தை திறக்கும் பொழுது நான் வந்துவிடக் கூடாது, நான் தஞ்சை மாவட்டத்திலே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன், நிச்சயம் வர முடியாமல் செய்துவிட வேண்டும், சுற்றுப்பயணத்தை மக்கள் சந்திப்பை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்பதை தெரிந்துதான் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மக்களின் முகத்திலே அம்மாவை காண்கிறோம். நிச்சயம் அம்மா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அந்த படத்திறப்பு விழா அவர்கள் நடத்தட்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாவின் படத்தை திறக்கின்ற நல்ல காரியத்தை ஏதாவது அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் என்று உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் நமது தமிழகத்திற்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் புறக்கணிக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்களுக்கு வேண்டிய 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் போதும் என்று அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக வரும் விரைவிலே தேர்தல் வரும். அந்த தேர்தலிலே நீங்கள் அம்மாவின் ஆட்சியை எங்களுக்கு உருவாக்கி தருவ நாங்கள் உருவாக்குவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்கத்தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். நமது வல்லத்தைச் சேர்ந்த பெரியவர்களின் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டம் இங்கே வேண்டும் என்ற கோரிக்கையும், கூட்டுநீர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது முதலைமுத்து வாரி தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், வேளாண்மை துறை விவசாய கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நிச்சயம் விரைவிலே அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் நமது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து முடித்திடுவோம். நமது தஞ்சை தொகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி இது உண்மையான அம்மாவின் ஆட்சி என்பதை நாங்கள் உருவாக்கி காட்டிடுவோம். தமிழக மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை. ஆனால் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு நமது டெல்டா மாவட்டங்களிலே, குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கின்ற நமது பகுதியிலே ஏற்கனவே காவிரியிலே ஒழுங்காக தண்ணீர் வராத காரணத்தினாலும் பருவமழை பெய்கின்ற காலத்தினாலும் விவசாய தொழில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பற்றாக்குறைக்கு ONGC நிறுவனத்தை வைத்துக் கொண்டு மீத்தேன் வாயு எடுக்கின்றேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன், கெயில் பைப்பை பதிக்கின்றேன் என்றெல்லாம் இங்கே விவசாயத்தை பாதிக்கின்றதாக மத்திய அரசாங்கம் வெறும் வருமானத்தை மாத்திரம் மனதிலே கொண்டு பல திட்டங்களை இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். இதே தெய்வம் அம்மா இருந்தவரை அந்த திட்டங்களை இங்கே செயல்படுத்த முடியவில்லை. கெயில் திட்டத்திற்காக அவர்கள் பைப்லைன் பதிப்பதை கூட அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், மன்னார்குடி அருகே கெயில் நிறுவனம் அந்த பைப்புகளை பதிக்க சென்ற பொழுது அதை எதிர்த்து போராடிய விவசாயிகளை கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ONGC நிறுவனம் நேரடியாக சென்னையிலே உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசி இங்கே வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற விவசாயிகள் போராட்டத்தை காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்கள் மூலம் இங்கே உத்தரவு பிறப்பித்து அவர்களை கைது செய்ய பார்க்கிறார்கள். இந்த போன்ற அடக்குமுறைகள் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் நடந்திருக்குமா?
அம்மா அவர்களின் பெயரை சொல்லி இன்றை நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியின் பெயரை வைத்திருப்பதனாலே அவர்கள் அம்மாவின் வழிவந்தவர்கள் என்று நம்மை ஏமாற்றிக் கொள்பவர்கள் ஆட்சியிலே இருப்பதனால் மாத்திரம் முதல்வராகவோ துணை முதல்வராகவோ விவசாய அமைச்சராகவோ இருப்பதனால் மாத்திரம் இவர்கள் தமிழகத்தின் நலனை காத்து விடுவார்களா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். நூற்றாண்டு விழா, புரட்சித் தலைவர் நூற்றாண்டு விழா நடத்திய பொழுது இங்கே வந்த கூவத்தூர் பழனிசாமிக்கு நீங்கள் கருப்பு கொடி காட்ட இருந்தீர்கள். காரணம், அண்ணா கரும்பாலையில விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை தராத காரணத்தினால் கருப்பு கொடி போராட்டம், கருப்பு கொடி காட்ட இருந்தீர்கள், உங்கள் எதிர்ப்பை காட்ட இருந்தீர்கள். ஆனால் விவசாயத்துறை அமைச்சர் யார் என்று தெரியும். பார்க்க பசுமாடு மாதிரி இருப்பார். ஆனால் அவரு நமது சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரங்கசாமி அவர்களை பற்றி அன்றைக்கு பாபநாசம் சென்ற பொழுது துரைக்கண்ண இப்படி செய்து விட்டாரே என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் பார்க்கத்தான் பசுமாறு இருப்பார், அவர் பசுந்தோல் போர்த்திய புலி என்று சொன்னார்கள். அவரும் நமது பகுதியில் உரத்த நாட்டில் ஒரு சண்டியர் இருப்பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க நமது பகுதி மக்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்த வேண்டாம், நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து அந்த விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் தான். மறுபடி அவர்கள் இங்கே வந்தால் அவர்களை பிடித்து நீங்கள் கேட்க வேண்டியது அதான் அந்த சண்டிகர்னு சொன்னாலே ஒருத்தர் இப்ப தஞ்சாவூர்ல எல்லாருக்கும் தெரியும். 2000 நான் இப்படிதான் செல்லம்பட்டிக்கு ஒரு திருமண விழாவுக்கு வந்தேன். அப்ப என்னோட நமது விவசாய பிரிவு செயலாளர் பெரியவர் துரை கோவிந்தராஜன், மறைந்த நமது அண்ணன் திரு தங்கமுத்து, நமது மாவட்ட கழக செயலாளர் திரு ரங்கசாமி எல்லாரும் வந்தார்கள். அப்பொழுது செல்லம்பட்டி போற வழியில வரிசையாக ஒவ்வொரு கிராமத்திலும் கொடை ஏற்பாடு செய்திருந்தார்கள். கழக கொடை ஏற்றி கொண்டு சென்ற பொழுது ஒருவருக்கு முன்னணி சென்ற சுமோவிலிருந்து இறங்கி இந்த 16 வயது சப்பானி இறங்கி போடுவார் பாருங்க கமலஹாசன், அது மாதிரி ஓடி ஒவ்வொரு கொடிக்கு வாரத்திலையும் கொடி கம்பத்திலேருந்து கொடியை இறக்கி எனக்கு கொடுப்பாரு. நான் அவர் விழுந்துட போறாரு, யார் இருக்கு அவரை காரில் உட்கார சொல்லுங்கன்னு சொன்னப்ப துரை கோவிந்தராஜன் சொன்னாரு, அவர் தான் ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர். அந்த சண்டியர் 2001 யாரால சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்னு நம்ம தஞ்சை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றா தெரியும். யாரால அவர் அமைச்சர் ஆனார்னு தெரியும். தொடர்ந்து அவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், யாரால் அமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு என்னமோ வானத்திலிருந்து குதித்தவர் மாதிரி, அவர் என்னமோ கட்சி அவர் வழிகாட்டுற மாதிரியும், புரட்சி தலைவருக்கு கூட இருந்து கட்சி ஆரம்பிச்சவர் மாதிரியும் இன்னைக்கு ரெட்டை இலை எங்கள்கிட்ட இருக்குன்னு அங்க ஆர்கே நகர்ல வந்து சன்னிதரம் நம்ம சேகர் இவங்கெல்லாம் இருந்த ஏரியால ஆர்கே நகர் மக்கள் அவர்களை புறமுதுகிட்டு ஓட விரட்டிட்டாங்க. என்னமோ ஊர்ல விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்த பணம் மாதிரி மக்களை ஏமாத்துற பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம வைத்திலிங்க 2001 முன்னாடி எப்படி இருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தஞ்சாவூர் வந்துட்டு டிக்கெட்டுக்கு காசு இல்லாம கடைசி பஸ்ல முக்காடு போட்டுக்கிட்டு போன ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு மேம்பாலம் வந்து இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மேம்பாலம் கட்டி அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும்னு கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேம்பாலம் ஆட்டம் கண்டு போயிட்டு யார் அந்த கான்ட்ராக்டர்னு கேட்டா ஏதோ சுவேதா கன்ஸ்ட்ரக்ஷனா எல்லாம் நம்ம சண்டியருக்கு வேண்டியவங்களா. மக்கள் வயிற்றுல அடிச்சா உங்க குடும்பம் குட்டிலாம் நல்லா இருக்குமா? இதெல்லாம் அதாவது யாரால வந்து எம்எல்ஏ ஆனமோ அமைச்சர் ஆனமோ அவங்களுக்கும் துரோகம், மக்களுக்கும் துரோகம் செஞ்சா துரோகம் எல்லாம் 7 தலைமுறை ஆனாலும் உங்களை விட்டு போகாத. பாவ மூட்டையெல்லாம் எங்க போய் நீங்க இறக்க போறீங்க? எத்தனை பேரை பார்த்திருக்கோம் நம்ம அமைச்சரா இருந்தவங்க, மக்களை சுரண்டவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? எத்தனையோ பேர் கண்ணப்பண்ண ஒரு அமைச்சர் இருந்தார் தெரியும் உங்களுக்கு. அம்மாவை ஏமாத்திட்டு போட்டி அதிமுக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அம்மாவை வந்து மன்னிப்பு கேட்டு அம்மாவே சீட்டு கொடுத்து கூட
பார்லிமெண்ட்லையும் ஜெயிக்க முடியல, அசம்பிளிலையும் ஜெயிக்க முடியல. மக்கள் ஓரம் கட்டினது தான். அதே மாதிரி 2016 ஆனா ஒரத்தநாடு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். 2016 ஓரம் கட்டிட்டாங்க. இனிமே தேர்தல் நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது. அதுதான் உண்மை. தஞ்சாவூர் வந்து இறங்குறேன் சொல்றாங்க. சத்துணவு அமைப்பாளர் பதவி போட்டிருக்கிறதுக்கு 74 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் பாவம் வீட்டில் உள்ளதெல்லாம் வித்துட்டு கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்கும் விசாரணை வைப்போம். அதில் ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒழுங்கா நடக்கலைன்னா எல்லாம் கேன்சல் ஆயிடுன்னு. பணம் கொடுத்தவெல்லாம் சட்டையை பிடிக்க போறான். வந்து எதுக்கு சொல்றேன்னா, இவங்க இன்னைக்கு செயல் வீரர் கூட்டம்னு செத்து போனவனு எல்லாம் கூட்டி வச்சுட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்கீங்க. இரவு 9:30 மணி ஆகுது. எவ்வளவு எழுச்சியா இருக்கீங்க. நம்ம டெட் பாடி கம்பெனி செயல் வீரர் கூட்டம் நடத்துத. அதுல வந்து அமைச்சரா இருக்கிறாங்க, விவசாயத்துறை அமைச்சர் வந்து இறங்கி போறாரு, கூட்டம் நடத்துறாங்க. அங்க பாருங்களேன், ஏதோ துக்க வீட்டில் உட்கார்ந்துருக்க மாதிரி. யாராவது அங்க இளைஞர்களை பார்க்க முடியுதா? எல்லாம் 70 வயசு 80 வயசு எல்லாம். ஏதாவது கிடைக்குமா? ஆட்சி என்ன எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க உடையாந்துருவாங்க அவங்க பின்னாடி. எதுக்கு இதை சொல்றேன்னா, இவர்கள் தான் அம்மாவுடைய ஆட்சியை நடத்துறாங்களா? ரெட்டையில கிடைச்சிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? நான் ஏமாளிகளா? மக்கள் எல்லாம் ஒரத்தநாடு மக்கள் மாதிரி தான். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஒரத்தநாடு மக்களை விட அண்ணன் அறிவாளிகள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அவங்க ஒன்றியம் அந்த ஓட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்து டெபாசிட்டை பெறலன்னா 150 கோடி செலவு பண்ணி 10,000 ரூபாய் டெபாசிட்டை திரும்ப பெறலன்னா அவங்களுக்கு திமுக மாதிரி டெபாசிட் போயிருக்கோம். ஏதோ தப்பிச்சான் தம்புரான் புண்ணியன்னு நீ தலை தப்பியதுன்னு வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய படத்தை அசம்பிளியில் திங்கட்கிழமை தொடங்கிறது இன்னைக்கு ஈவினிங் வந்து திடீர்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிடிவி தினகரன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டூர்ல இருக்காரு. மக்கள் சந்திப்பு டூர் நடக்குது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நிச்சயம் ரத்து செஞ்சுட்டு வர மாட்டார். ஏன்னா அம்மாவின் தொண்டர். மக்களை சந்திக்க வேண்டும். மக்களின் முகத்திலே அம்மாவை காண்கிறோம் நாம். அதனால் மக்களை சந்திக்கிற டூர்ல வர மாட்டாரு. நம்ம திடீர்னு திறந்துடணும்னு நினைக்கிறாங்களா? இது என்ன அம்மாவுடைய படத்தை திறக்கிறதுனா, இப்போ பட்ஜெட் செஷன் இருக்கு. அதில் வந்து அழகாக முன்னாடியே சொல்லி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் 234 பேர் கலந்து திறக்கிறது தானே முறை. திடீர்னு இன்னைக்கு சாயங்காலம் அறிவிச்சுட்டு திங்கட்கிழமை அவசர அவசரமாக திறக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம், நம்ம 18 பேர் ரெங்கசாமி உட்பட 18 பேர் நீ சபாநாயகர் நீக்கிறது செல்லாதுங்கிற கேஸு கோர்ட்டில் எந்த டயத்தில் திருப்பி வந்தாலும் இவங்க பட்ஜெட்டை தாக்கல் முடியுமான்னு தெரியாது. ஏன்னா பர்மன் இல்லாமல் போயிடும். அந்த பயமாக இருக்க. எது எப்படியோ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஏதோ அம்மாவுடைய படத்தினால திறந்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா தான் அது. பரவாயில்ல. அம்மா ஆச்சு அம்மா ஆச்சின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறவங்க குறைந்தபட்சம் அம்மாவுக்காக ஒரு படத்தை திறந்தாங்கன்னா அது மக்கள் சார்பாக அம்மாவுடைய தொண்டர்கள் சார்பாக மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் அவசர கோலத்தில் திடீர்னு எப்படி பஸ் கட்டணத்தை நைட்டோட நைட்டாக உயர்த்தி மக்களை எல்லாம் பாதித்த மாதிரி ஒரில்லா தாக்கல் நடத்த மாதிரி திடீர்னு இன்னைக்கு அறிவிச்சு திங்கட்கிழமை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நல்ல ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பாங்க. இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரத்தில் வரப்போகுது. அதில் வந்து திறக்காம இதில் என்னன்னு தெரியல. பழனிசாமி அண்ணனும் பன்னீர்செல்வமும் இதில் என்ன சதித்திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒன்று தினகரன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம இருக்க மாட்டோம்னு நினைச்சு இதனால திறந்துட்டு போயிடுவோம் நம்ம பேர் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அது காலம் பதில் சொல்லும். அது மாதிரி நீங்கள் நல்லா டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் போகிற பார்ட்டி எல்லாம் ஜெயக்குமார்னு ஒரு ஆள், முனுசாமின்னு ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், அம்மா அமைச்சர்லேருந்து தூக்கி போட்டாள், பெரிய நம்ம பெரிய தலைவர் நேரு மாதிரி அவர் வந்து டெய்லி அவர் அதான் நிலைமை. பன்னீர்செல்வம் பழனிசாமி இடையில பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இந்த முனுசாமி மாதிரி மக்கள் விரோதிகள் தான் அங்கே இருக்காங்க. ஏற்கனவே அவரால் அசம்பிளியில் ஜெயிச்சு கூட வர முடியல. நம்ம சண்டியர் கோஷ்டி அதெல்லாம் அவங்கெல்லாம் இதே மாதிரி ஆளுகள் தான். தேர்தல் வந்தால் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் கூடாரம் காலி ஆகிடும். அவங்க மக்களை ஏமாற்றி சேர்த்து வச்சிருக்க எல்லாத்தையும் விசாரணை கமிஷன் அமைச்சு எல்லாத்தையும் பிடிங்கி கஜானாவில் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அதுபோல விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு 1800 ஏக்கர் நிலம்
நமது பகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க. அதுல இன்னும் பணம் வந்து சேரவில்லை. நிச்சயம் அதையெல்லாம் மத்திய அரசுடன் போராடி பெற்று தருவோம். அதுபோல நமது முதலைவாரி ஏரியை நிச்சயம் உங்கள் எதிர்பார்க்கிற முதலைவாரி ஏரியை நிச்சயம் அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் தூர்வாரி நீர்நிலைகளை தண்ணீர் தேக்குவதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர், அதுபோல கர்நாடகாவில் மழை பெய்ததனால் திறந்து விடுகின்ற உவரி நீரை எல்லாம் நமது டெல்டா மாவட்டங்களிலே ஏரிகளிலும் குளங்களிலும் சேற்று வைத்து அந்த திட்டத்தின் மூலம் நமது நிலத்தடி நீர் உயர்வதற்கும் விவசாயிகள் செழிப்பதற்கும் நிச்சயம் நாம் வருங்காலத்திலே திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவோம். அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் நமது டெல்டா பகுதி விவசாயம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நிச்சயம் அறிவித்து இங்கு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலை தவிர விவசாயிகள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் இங்கே நடப்பதற்கு அனுமதி கிடையாது. பூமியிலே வைரமே கிடைத்தாலும் அதனால் பல லட்சம் கோடி வருமானம் வந்தாலும் அது தேவையில்லை. எங்கள் விவசாயிகள் விளைவிக்கின்ற நெல் தான், அதுதான் வருங்காலத்திலே உணவு பஞ்சத்தை போக்கக்கூடிய நமது நெற்களஞ்சியத்தை பாதுகாப்பதற்கு உங்களுடன் நாங்கள் தோளோடு தோள் நிற்போம். இங்கே இந்த மீத்தேன் திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை உங்களோடு தோளோடு தோள் சென்று நாங்கள் அரசியலுக்காக சொல்லவில்லை. நானும் இந்த மண்ணின் மைந்தன். இவ்வளவு பெரிய இயக்கம் அம்மாவின் தொண்டர்களிலே 90% தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்மோடு இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் நமது தியாக தலைவி சின்னம்மா தலைமையில் இயங்குகின்ற நாங்கள் அனைவரும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களோடு சேர்ந்து போராடுவோம். இது உறுதி. வருங்காலத்திலே அம்மா அவர்களின் ஆட்சி அமைத்து நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நிச்சயம் நாங்கள் உழைப்போம் என்கின்ற உறுதியை கூறி அம்மா அவர்களின் ஆட்சி அமைக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்போம். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நிச்சயம் இங்கே வரும்பொழுது, மண்ணின் மைந்தனாகிய நான் நிச்சயம் வரும்பொழுது எனக்காக அவர்கள் சிரமம் பாராமல் காத்திருப்பார்கள் என்று அவர்களிடம் உறுதி சொன்னேன். அதை உண்மையாக்குகின்ற விதமாக இங்கே காத்திருக்கின்ற இரவு 10 மணிக்கு மேல் காத்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாஞ்சிக்கோட்டை சாலையில் மேரிஸ் கார்னரில் அமைந்துள்ள மேம்பாலத்தை மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சரி செய்யும்படி இந்த பகுதி மக்கள் கேட்டிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் மாநகராட்சியாக தரம் உயர்ந்த நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் சுமார் 30,000 குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தாமல் உள்ளது. அதனை உடனடியாக அமல்படுத்த ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதுபோல நமது தஞ்சை நாஞ்சிக்கோட்டையிலிருந்து யாகப்பா நகர் வழியாக புதிய பேருந்து நிலைய வழித்தடத்திற்கு புதிய பேருந்து இயக்கி மக்களின் சிரமத்தை போக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நமது தஞ்சை மாவட்டத்தின் பிரதான தொழிலான விவசாயத்தின் விளைபொருட்களுக்கு, குறிப்பாக நெல்லுக்கு ஆதார விலை கிடைக்கவும், விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தங்குதிரண்டு தடையின்றி கிடைக்கவும் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் நமது பகுதி மக்களின் கோரிக்கை அனைத்தையும் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் உண்மையாகிய தொண்டர்களாகிய நமது சார்பாக போட்டியிடுகின்ற, அதுவும் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையிலான உண்மையான தொண்டர்களின் சார்பாக போட்டியிடுகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு அவற்றை நிச்சயம் செய்து தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அம்மா அவர்கள் இருந்தவரை நமது தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் கிடைத்து வந்தது. குறிப்பாக தமிழக மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் இங்கே அனுமதிக்காமல் தடுத்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு
விவசாயத்தை நம்பியிருக்கின்ற நமது தஞ்சை டெல்டா பகுதியிலே மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நமது பகுதியிலே காவிரியிலிருந்து சரியாக நீர் கிடைக்காமலும் பருவமழை அடிக்கடி பொய்த்து விடுவதாலும் விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மக்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாகின்ற நேரத்திலே வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகின்ற விதமாக வெறும் வருமானத்தை வைத்திரும் மனதிலே கொண்டு இங்கே விவசாயத்தை பாதிக்கின்ற விதமாக மத்திய அரசு கொண்டு வருகின்ற மீத்தேன் வாயு எடுக்கின்றேன் என்ற திட்டம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன், அதுபோல கெயில் கேஸுக்காக குழாய்கள் பதிப்போம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் இங்கே விவசாயிகளுக்கு இடையூறு செய்கின்ற திட்டங்களை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவற்றையெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் விரோத துரோக ஆட்சியாளர்கள் இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று நம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு கிளை அரசாங்கமாக இங்கே செயல்பட்டு கொண்டு இது அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் கண்ட இயக்கத்தின் அரசாங்கம் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு மத்தியிலே உள்ள பிஜேபியின் கைக்கூலிகளாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான சூழ்நிலை இருந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் முடியும் என்று நம்மிடம் பொய் சொல்கிறார்கள். உண்மையில் இவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் இணக்கமாக இருக்கின்றவர்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற முடியும் என்றால் இந்த ONGCயின் தேவையற்ற நடவடிக்கைகளை மீத்தேன் வாயு எடுக்கிறேன் என்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்றும் நம்மை பாதிக்கின்ற விவசாயத்தை பாதிக்கின்ற திட்டங்களை நிறுத்துவதற்கு அம்மா அவர்கள் தடை செய்தது போல் தடை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்யலாம். இல்லை என்றால் மதுக்கடைகளை நெடுஞ்சாலைகளை இருக்கக்கூடாது என்று நீதிமன்றங்கள் மூடுவதற்கு ஆணையிட்டால் உடனே உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுபவர்கள், அதுபோல மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகின்றது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்று மணல் கொள்ளையை தடுக்க நீதிமன்றங்கள் ஆணையிட்டால் உச்ச நீதிமன்றம் என்று செல்பவர்கள் இன்றைக்கு விவசாயத்தை பாதிக்கின்ற குறிப்பாக நமது தஞ்சை மாவட்டத்திலே மழை சரியாக பெய்யாத காரணத்தினால் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை சரியாக கொடுக்கவில்லை என்பதால் அதை நீதிமன்றம் சென்று மத்திய அரசாங்கத்தின் மூலம் அவர்கள் பெற்றிருக்கலாம். உச்ச நீதிமன்றம் சென்றிருந்தால் நீதிமன்றம் ஆணையிட்டு இருந்தால் இவர்களுக்கு வேண்டியவர்களாகிய மத்திய அரசாங்கத்தின் மூலம் கர்நாடகாவை தண்ணீர் திறக்க செய்திருந்தால் இன்றைக்கு பயிர்கள் வாடுகின்ற கருகின்ற நிலை, இன்றைக்கு விவசாயிகள் நஷ்டப்படுகின்ற நிலை வந்திருக்காது. அதுபோல தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய சாமானிய மக்கள் தினமும் 2 கோடி பேர் பயணம் செய்கிறார்கள். தமிழகத்திலே உள்ள 23,000 அரசு பேருந்துகளில் குறிப்பாக 12,000 பேருந்துகளிலே கிராமப்புற மக்கள் தான் பயணம் செய்கிறார்கள். பணக்காரர்கள் பஸ்ஸிலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயணிக்கின்ற பேருந்து கட்டணத்தை பேருந்து போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குகிறது என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஒரு இரவிலே திடீரென்று மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு 60% பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் மத்தியில் ஆள்வர்களுடன் பேசி டீசலுக்கான சுங்க வரியை தமிழகத்திற்கு அவர்கள் ரத்து செய்திருந்தால் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இருந்திருக்கின்றது. அதுபோல தனியாருக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு அதுவும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்களின் பினாமிகளுக்கு இருக்கின்ற பேருந்துகள் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேருந்து கட்டண உயர்வே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பொதுமக்கள், அதுவும் கொங்கு மண்டலத்திற்கு நான் சென்ற பொழுது அங்குள்ள மக்களே பேசிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது நானாக சொல்லவில்லை, இது மக்கள் அந்த பகுதியிலே இங்கு உள்ள அமைச்சர்கள் அவர்கள் பினாமிகள் பெயரிலே வைத்திருக்கின்ற தனியார் பேருந்துகளுக்கு லாபம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கின்றார்கள் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். அதுபோல எந்த ஒரு திட்டமும் அவர்களுக்கு லாபம் இருந்தால் அந்த திட்டத்தை செய்கிறார்கள். அதுபோல உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மின்சார ஊழியர்கள் கூட தங்களது ஸ்ட்ரைக்கை ஆரம்பிப்பேன்,
தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் திடீரென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களின் சம்பளத்தை 100% உயர்த்தியதன் காரணம் என்ன? 50,000 ரூபாய் இருந்த சம்பளத்தை 1,00,000 ரூபாய் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம், இவர்களுக்கு 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே இவர்களுக்கு அக்கறை இல்லை. 100 சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்தியாக சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் இந்த ஆட்சியை எப்படியாவது தொடர்ந்து விடலாம், தமிழகத்தின் கஜானாவை சுரண்டல விடலாம் என்கின்ற ஒரே திட்டத்தோடு இவர்கள் இன்றைக்கு குறுக்கு வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் நமது ரங்கசாமி உட்பட அனைத்து சட்டமன்ற 18 பேரின் தகுதி நீக்கம் செல்லாது என்று நீதிமன்றத்திலே நமக்கு நியாயம் கிடைத்தவுடன் இவர்கள் ஆட்சியிலே தொடர முடியாத நிலை ஏற்படும். 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற ஆட்சி மாற்றத்தை, அம்மாவின் உண்மையான ஆட்சியை நிச்சயம் நாங்கள் உருவாக்கி தருவோம். அதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதியெல்லாம் நகராட்சி மாநகராட்சியில் சேர்ந்து இத்தனை நாட்கள் ஆகிறது. இந்த பகுதி மக்கள் உங்களது கோரிக்கையாகிய பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துகிறார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன், பேசுறேன். மத்தியிலே உள்ளவர்கள் ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற திட்டத்திலே இந்தியா முழுவதும் 100 நகரங்களை தேர்ந்தெடுத்த பொழுது அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்திலே தமிழகத்திலே 12 நகராட்சிகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே சேர்த்தார்கள். இந்தியா முழுவதும் 32 மாநிலங்கள் இருக்கின்ற இந்தியா முழுவதும் 100 நகரங்களை மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்த பொழுது 50 பாராளுமன்ற உறுப்பினர்களின் வலுவை பெற்றிருக்கின்ற அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்து நமது தமிழகத்திலே 12 நகராட்சிகளை சேர்த்தார்கள். அதில் தஞ்சை நகராட்சியும் ஒன்று. ஆனால் தஞ்சை மாநகராட்சியை அவர்கள் ஸ்மார்ட் சிட்டியிலே சேர்த்தும் இன்று வரை மத்திய அரசாங்கம் நிதி அளித்தும் இவர்களுக்கான பங்கீடை செலுத்தாமல் இன்று வரை அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கான எந்த ஒரு வேலையும் நடக்காமல் இருப்பது உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க விஷயமாகும். எதற்காக சொல்கின்றேன் என்றால், இன்று ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் இருக்கின்ற வரை இவர்கள் மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் உள்ளவர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு சண்டையரை பற்றி, ஒரத்தநாடு தொகுதியை சேர்ந்த ஒரு சண்டையரை பற்றி நான் காலையில் மாரியம்மன் கோயில் சென்றிருந்தேன். அங்கு பேசிக் கொண்டிருந்த பொழுது கீழே இருந்த இளைஞர்களும் தாய்மார்களும் வைத்திலிங்கத்தை பற்றி பேசுங்கள் என்கிறார்கள். ஒரத்தநாடு தொகுதி மக்கள் மாத்திரமல்ல, நமது தஞ்சை மாவட்ட மக்கள் அண்ணன் சண்டையர் வைத்திலிங்கம் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நாம் எல்லாம் எத்தனையோ பாலங்களை பார்த்திருக்கிறோம். கட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாலங்கள் பழுதடையும். ஆனால் தஞ்சாவூரிலே கட்டப்பட்டிருக்கின்ற பாலம் இன்னும் திறப்பு விழா கூட நடத்த, அது கூட பல்லிழித்து நிற்கிறது. அதில் மக்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்படுகிறது. யார் கான்ட்ராக்டர்னு கேட்டா நம்ம சண்டையருக்கு வேண்டிய ஸ்வேதா கன்ஸ்ட்ரக்ஷன். ஏற்கனவே வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்து சென்னையில நம்ம ஊர் மானமே போற மாதிரி இந்த பில்டர்கள் எல்லாம் வைத்திலிங்கத்தை எவ்வளவு அன்பா பாக்குறாங்கன்னு தெரியும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா 60 ரூபான்னு அவங்கள்ட்ட ஏதோ வாங்கி, இன்னைக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், 2001 வைத்திலிங்கம் ஒரத்தநாட்டில் கேண்டிடேட்டாக நின்னப்ப அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு அவர் நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சொத்து மதிப்பு இருந்துன்னு தெரியும். இன்றைக்கு என்னன்னா தஞ்சை மாவட்டத்தில் வைத்திலிங்கத்துடைய சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டால் கோவம் வருது. வைத்திலிங்கத்துக்கு அன்புநாதன் உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் அன்புநாதன் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ அதனாலதான் வைத்திலிங்கம் இன்னைக்கு அங்கே பதுங்கிட்டு இருக்கார தவிர இவர் சும்மா இவர் சொல்ற கதையெல்லாம் உண்மை கிடையாது. உள்ளார போயிடுவோங்கிற பயம்தான். இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நமது கூவத்தூர் பழனிசாமி, நமது தர்மயுத்தம் பன்னீர்செல்வம், நம்ம விவசாயத்துறை அமைச்சர் நம்ம பதவுசா இருப்பாரு துரைக்கண்ணு, எல்லாத்துக்கும் பயம் என்னன்னா எங்க
எல்லாம் மாமியார் வீட்டுக்கு என்ன பார்த்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க பயம்தான். அதுக்கு தான் நம்ம சண்டையர்களை வீரவாசமா பேசுறாங்க தவிர அவருக்கு சாதாரணமாவே காக்கி சட்டையை பார்த்தா பயம். அது காக்கி பேண்ட் போட்டு யூனிஃபார்ம் போட்டு போற பையன்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய நம்ம சண்டையர் கேஸ்ன்னா எப்படி பயப்படுவாரு? இவர் இன்னைக்கு செயல் வீரர் கூட்டத்தில் பேசுறாரா, இவர் துரோகத்தை பத்தி நான் பேசுவேன்னு. துரோகத்துக்கு ஒரு எம்பளம் போடணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் பழனிசாமி. அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தனியா ஒரு எம்பளம் போடணும்னா நம்ம சண்டையர் படத்தை போட்டாலே போதும், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எப்படி இந்த ஆட்சி நடைபெறுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஜானகி அம்மா நினைச்சு கூட ஆட்சியை தொடர முடியல. ஆனா இன்றைக்கு அம்மா அவர்கள் இன்றைக்கு இறந்த மரணத்துக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி தொடர்கிறது யார் என்றால் அதற்கு நமது பொதுச் செயலாளர் தியாகத்தில் சின்னம்மா தான் காரணம் என்று பள்ளிக்கு போற குழந்தைக்கு கூட தெரியும். நம்ம அமைதிப்படை பன்னீர்செல்வம் திறந்துட்டு போட்டுன்னு விட்டாங்க. அவரு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக வடக்கு நோக்கி எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுக்கிட்டு நம்ம கட்சியை காட்டி கொடுக்க இருந்ததுனாலதான் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சோம். உங்களுக்கு தெரியும், சின்னம்மா அன்னைக்கு முதல்வராக வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால முடியாம போயிட்டு, அதனாலதான் நம்ம கூவத்தூர்ல நம்ம சுயம்புலிங்கம் பழனிசாமியை செல் பண்ணோம். 234 தொகுதி மக்களை வாக்களித்து எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா, அவர் சொல்றாரு நம்மள்கிட்ட. கூவத்தூர்ல அன்னைக்கு நான் உட்காரலன்னா இவங்க டப்பாலாம் கிழிஞ்சு போயிருக்காங்க. அவர் சம்பந்தி தங்கமணி, இன்னொருத்தர் இருப்பாரு பாருங்க அந்த ஸ்னேக் பாபு வீரமணி எல்லாம் மணி எல்லாம் காம்பவுண்ட் ஏறி குதிச்ச போனவங்கள வேட்டியை பிடிச்சி இழுத்ததே நம்ம ரங்கசாமியா. காம்பவுண்டை விட்டு வெளில போகணும். நம்ம ஊர் நம்ம மாநில இளைஞரணி செயலாளர், நம்ம பேரவை இணை செயலாளர் ராஜேஷ், நம்ம பையன் ரமணி, இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. உண்மையை சொல்றேன்னா கூவத்தூர்ல தூங்காம கிடந்து அந்த 3 நாளும் காவ காக்கலைன்னா இதுல ஒரு 10 பேர் பழனிசாமி வேணான்னு பன்னீர்செல்வத்தோட ஓடி இருப்பாங்க. உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 எம்எல்ஏ மெட்ராஸ்ல டி நகர்ல ஒரு சத்யா, வேற சொல்றேன் கும்படி பூண்டி எம்எல்ஏ விஜயகுமார், அதே மாதிரி அந்த பல்ராம சின்னியம் பல்ராம, இது மாதிரி ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டு நம்ம வீரமணி வேலுமணி தங்கமணிலாம் காம்பவுண்ட் ஏறி பிடிச்சி நிறுத்துறாங்க. நான் கரெக்டா காம்பவுண்ட்ல கேட்ல வந்துட்டேன். என்ன பார்த்துட்டு வாக்கிங் போக போனேன்னு அதெல்லாம் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. வாக்கிங் போக 7 மணிக்கு எல்லாம் முண்டாசி கட்டிக்கிட்டு காம்பவுண்ட் ஏறி குதிக்க போனவங்க நம்ம ரங்கசாமி அங்க ஓரமா வாக்கிங் போயிட்டு பார்த்து சத்தம் போட்டதா நம்மளால நிறுத்துறதா. நான் காலத்தால இந்த செய்தி கேட்டு வந்தேன் 7 மணிக்கு. வண்டியை பார்த்தா அங்கேருந்து வந்து வாக்கிங் போறேன்னு சொன்னவங்க தான் அவங்க தான் இன்னைக்கு என்னமோ பெரிய கட்சியை காப்பாத்துற மாதிரியா ஆட்சியை காப்பாத்துற மாதிரியா நாம தவறு செஞ்சுட்டோன்ட்டு பேசுறாங்க. இதை மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரெட்டலை கொடுக்கப்பட்டுச்சு, அம்மாட்டையும் தலைவர்கிட்டையும் இருந்தப்ப ரெட்டலைக்கு வெற்றி சின்னம். இன்னைக்கு PS வீரப்பாட்டையும் MN நம்பியார்ட்டையும் இருந்தா மக்கள் அதை மதிப்பாங்களா? ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய். அங்க ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளர் மக்கள் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு வீட்டில் எப்படி 5 ஓட்டு இருக்கும், 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அவங்க யாரும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. இது அம்மாவுக்கு தெரியாம இவங்க எல்லாம் நான் ஊர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஊர்ல சக்கரை மண்டியில இருந்து எடுத்துட்டு வந்ததா, இல்ல நம்ம வைத்திலிங்கம் உலக நாட்டுல விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி எடுத்துட்டு போனதா, இல்ல அண்ணன் துரைக்கண்ண அங்க பாபநாசத்துல இருந்து சேர்த்து வச்சு தூக்கிட்டு வந்தாரா? எல்லாம் வாங்கிட்டு போட்டாங்க நாமத்தை. என்ன கொஞ்சம் பேர் மனசு இறங்குறதுனால டெபாசிட் கிடைச்சிச்சு, இல்லைன்னா திமுக மாதிரி அவங்களும் டெபாசிட் இழந்து போயிருப்பாங்க. இதுதான் உண்மை. RK நகர் தொகுதி மக்கள் அன்னைக்கு 41,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா நம்ம கையில ஆட்சி கிடையாது, ரெட்டையில சின்னம் கிடையாது, சுயேட்சையா. அது சின்னத்தை 7ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. எனக்கு கியூவில் உட்கார்ந்த நானும் செந்தில் பாலாஜி வெற்றி வெல்லாம் சுயேட்சை சின்னம் நம்ம ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி நின்று வாங்கிட்டு வந்த சின்னத்தை.
நம்மளால சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க, அமைச்சர் ஆனவங்கலாம் நம்ம வந்துடக்கூடாதுன்னு ரெட்டாலையையும் பிடிச்சி குறுக்கு வழியில பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு வெற்றிவேல்னா நம்ம செந்தில் பாலாஜி 3 பேர் அங்க வரிசையில் உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா சுயேட்சையில நாங்க இவ்வளவு பெரிய கட்சி, கோடிக்கணக்கா தொண்டர்கள் இருந்தோம். அங்க பெரிய படைய அங்க ஆர்கே நகர் தொகுதியில் 256 பூத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் படம் எடுத்து போற மாதிரி வந்து எல்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. ஆனா நான் சுயேட்சை தான். என்ன சின்னங்க தொப்பையை கேட்டா கிடையாதுங்கிறாங்க, விசில் கேட்டா ஒண்ணு. கடைசியா குக்கரை போய் வாங்கிட்டு வந்தோம். வரிசையில் நின்று போய் 30வது ஆளா நின்று வாங்கிட்டு வந்தேன். ஆனா சின்னம் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல வந்துச்சு. இந்த 33 பேருக்கு சாவு பண்ணி அடிக்கிறதுக்காக 33வது இடம் கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க. அங்க மெட்ராஸ்ல ஒரு அறிவாளி ஒருத்தர் தலை பல பலன்னு இருக்கு, ஜெயக்குமார்னு, அவரை அவங்க தெருவில், அவன் சொந்த தெருவில் ஓட்டு வாங்க முடியல. ஆனா டிவியில பாத்தீங்கன்னா பெரிய மேதாவி மாதிரி இவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி அரிஸ்டாட்டில் பேர மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அங்க ஊருக்குள்ள கூட உதவுவோம். ஏன்னா அந்த மீனவ நண்பர்கள் எல்லாம் ஏமாத்தி இவர் பினாமிலாம் படகு வச்சிருந்ததுனால அங்க ஊர்ல உதைக்க வந்துட்டார் அவரை. அந்த ஆளு இன்னைக்கு சொல்றாரு தினகரன் டெபாசிட் போயிடுவாரு, குக்கர் காயலாங்கடை. இப்ப யாருப்பா டெபாசிட் போற அளவுக்கு போயிட்டு இப்ப காயலாங்கடைக்கு போறது யாரு? சாதாரண சுயேட்சை தான். என்ன இன்னைக்கு இந்தியாவே உத்து பார்க்கிற அளவுக்கு செஞ்சதுக்கு இங்க இருக்கிற தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் சார்பா என்ன அங்க ஜெயிக்க வச்சாங்க. நாளைக்கு கவுண்டிங் 24, நான் 23 கன்னியாகுமரிக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் அம்மா கலந்துக்கிட்ட மாதிரி அந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன். ஆனா இங்க நம்ம கவுண்டிங் போன ரங்கசாமி எல்லாம் என்ன நீங்க பாட்டில் போயிட்டீங்க ஜாலியா. மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு போய் என்ற இடத்துக்கு போங்க, 50,000 ஓட்டில் ஜெயிப்போன்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். நான் சொல்றது நம்பிக்கையா இந்த 6,000 ரூபா கொஞ்சம் ஏதோ போய் கொஞ்சம் மக்களை பாவம் 6,000 ரூபா கொடுத்தா கொஞ்சம் இறக்கப்பட்டதுனால எனக்கு 40,000 ஓட்டு முடியும். இல்லாட்டி இதுதான் உண்மை. இதை கொடுத்துட்டு நான் ஏதோ டோக்கன் கொடு, ஏங்க சொந்த அண்ணன் தம்பியே 100 ரூபா பணம் கேட்ட கொடுக்க மாட்டான். இதுல 6,000 ரூபா பணத்தை இவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க டோக்கன் கொடுத்து கடன் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? கடன் சொல்லி யாராவது ஓட்டு கேட்க முடியுமா? அப்படி கடன் சொல்ற அளவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் எதுக்கு ரங்கசாமியை விட்டு டோக்கன் கொடுக்க சொல்லணும்? சேகரை விட்டு எதுக்கு டோக்கன் கொடுக்க சொல்லணும்? நாங்க போய் அங்க போய் சொன்ன வார்த்தையே போதுமே. நானும் வெற்றிவேலும் அங்க போய் நாங்க எலெக்ஷன் முடியட்டும், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் ஒரு வார்த்தை தான் சொன்னோம். நம்ம தொகுதிக்கு தேவையான ஆதாரத்தையும் பாத்துக்கிறோம்னு சொன்னால்தான். டோக்கன்லாம் யாரும் கொடுக்கல. யாராவது வந்து நீங்க கொடுக்கிற கடனுக்கு ஓட்டு போடுவாங்க, மளிகை கடையில கூட கடனுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம அது நான் ஆர்கே நகருக்கு அப்பதான் வந்திருக்கேன். அங்க போய் எனக்கு பெரிய குழந்தை கூட நான் கடை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு வந்துருவேன். நான் வருஷம் இருந்திருக்கேன். பன்னீர் அண்ணன் தம்பி எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஆர்கே நகர்ல இது வேற தேர்தல் நிற்கிறப்ப அம்மா மரணத்தில் சந்தேகம். இன்னொருத்தர் அந்த மாஃபா பாண்டியராஜா அம்மாவுடைய பாடி வச்சு எழுதிட்டு போயிட்டு இருக்கா. இவ்வளவு பண்ணி அந்த மக்கள் நம்மளுக்கு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும், உண்மை தெரியும். இதுல என்னோட வேலை ஒண்ணு இல்லை, நான் போய் சும்மா அந்த ஜீப்ல போய் ஓட்டு கேட்டதுதான். எல்லாம் இவங்களோட உழைப்பும் மக்களுடைய ஆதரவு தான் ஜெயிக்கும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிலைமை. கன்னியாகுமரி போனாலும் அப்படிதான் இருக்கு. நம்ம பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, நம்ம மாவட்ட சுகுமார் வீட்டு கல்யாணத்துக்கு. அங்கேயும் இப்படிதான் ஆர்வமா, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க. காரைக்குடி அப்படிதான் இருக்கு, தூத்துக்குடி போனாலும் அப்படிதான் இருக்கு. எங்க போனாலும் மக்கள் நம்மளுக்கு அம்மாவுடைய ஆட்சியை நாம் தான் அமைக்க முடியும் என்பதை உறுதியா இருக்காங்க. இதை ஏதோ நான் அகங்காரத்திலேயே ஆணவத்திலேயே சொல்லல, உண்மையை சொல்றேன். ஆர்கே நகர் தேர்தலில் போய் இப்படிதான் சொன்னாங்க, ஒரு சுயேட்சை 10,000 ஓட்டு வாங்குவாரா, 20,000 ஓட்டு வாங்குவாரா, டெபாசிட். ஆனா அன்னைக்கே சொன்ன 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பேன்னு. அது நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் நம்மை ஆதரிக்க அவர்கள் முழுமனதாக நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நமது இயக்க தொண்டர்கள் நாம் எல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சி எப்போ தேர்தல் வந்தாலும் அமைக்க முடியும். நம்ம தஞ்சாவூரில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில்
குறிப்பா இந்த நாஞ்சிக்கோட்டை பஞ்சாயத்துல நிச்சயம் 6000 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம வந்து இங்க அதிக வாக்கு பெறுவோம். நிச்சயம் இந்த பகுதி மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுத்த கோரிக்கைகளை அவங்க கேட்டுக்க நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி இந்த எங்களுக்காக காத்திருந்து ஆதரவளிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.